அவங்களுக்கு இருக்கிற பணத்திமிரை காமிக்கிறது தான் சார் அது நடக்கும். எப்படி அது பணத்திமிருன்னு சொல்ல முடியுது உங்களால? இதுதான் சார் இந்த நீயா நானாவுக்கு நான் வரலன்னே சொன்னேன். திமிரு நினைச்சு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கார் வாங்கி தான் திமிரை காட்டணும்னு அவசியமே இல்லை. அந்த காருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நானே அதுக்கு காரணம்னு அவன் நினைச்சா. ஃபினான்ஷியலா என்னமோ நம்ம என்கிட்ட கார் இல்ல அப்படின்னா தரக்குறைவா இருக்கிற மாதிரி அவங்களே அவங்க மைண்ட் செட்ல வச்சுப்பாங்க. கார் வச்சிருக்கிறவங்க கார் வாங்காதவங்கள கண்டினியூஸா பிரஷர் கொடுக்கறது. கார்ல போய் இறங்கினா தான் அந்த ஹோட்டல்காரனே மதிக்கிறான். ஒரு பைக்ல போனோம்னா சார் அப்படி ஓரமா நிறுத்திடுவாங்க அப்படின்றாங்க. சார் குடுக்கல் வாங்கலாம் பைசா கொடுத்துக்கலாமே, அது என்ன காரை கொடுக்கறது? அப்ப காரா மனிதர்களா? 2 கார் 3 கார்னால ஒருத்தருக்கு 1 மணி நேரம் சராசரியா லேட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு கணக்கு போடுங்க, எவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கு மத்தவர் மேல கூட போட்டி வரலாம், ஃபேமிலிக்குள்ள ஒரு போட்டி வந்து அதுக்காக ஒரு கார் வாங்குறீங்க சார். டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே. இப்ப கார் காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். கார் இன்னைக்கு மறுத்தாலும் மறுக்காட்டியும் ஒரு மிடில் கிளாஸ் நான் அப்படின்னு சொன்னா அவட்ட ஒரு என்ட்ரி லெவல் காராவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆச்சி இட் பிகம்ஸ் a symbol of a middle class. அதுக்கு ஒரு priority கொடுக்குறீங்க. இவங்க அதுக்கு priority ஒன்னு கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல. இன்னைக்கு ரியாலிட்டியில ஒரு மிடில் கிளாஸ் கார் இல்லைன்னா ஒரு என்ட்ரி லெவல் கார்னு வச்சுப்போம், உங்களை அடுத்தவங்க எப்படி பாக்குறாங்க, எப்படி இட போறாங்க. ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னே தெரியல. கார் இல்லைன்னா இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கவங்க கார் இன்னும் எடுக்கலன்னா மேபி இஸ் நாட் வெரி சக்சஸ்ஃபுல். அதை வச்சு கார் எல்லாம் இப்போ சக்சஸ்ஃபுல் இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆமா, இந்த வசதியே நமக்கு நிரந்தரமா இருந்தா இதுவே நாம சொர்க்கம் நினைச்சா சொர்க்கம், நரகம் நினைச்சா நரகம். ஃபினான்ஷியலா என்னமோ நம்ம என்கிட்ட கார் இல்ல அப்படின்னா நம்ம அப்பா என்னமோ சம்பாதிக்க மாதிரியும், ஃபினான்ஷியலா நாங்க ஒரு தரக்குறைவா இருக்கிற மாதிரி அவங்களே அவங்க மைண்ட் செட்ல வச்சுப்பாங்க. எனக்கு துப்பு இல்லையா? எனக்கு என்ன துப்பு இல்ல? எப்படி பாப்பாங்கன்னா, நல்லா தான் சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன், இன்னும் கார் வாங்கலையா? ஓ, நான் ஏதோ கார் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேனே. நீ என்ன நினைக்கிறது? அத நினைக்கலாமா பொண்டாட்டி பிள்ளை பத்தி? என்னமா நினைக்கிறேன். அட என்னப்பா ஒரு கார் தானே, இப்பெல்லாம் என்ன இவ்வளவு கட்டினா இவ்வளவு இஎம்ஐ எல்லாம் வாங்குறாங்க. இப்பெல்லாம் கண்டினியூஸா பிரஷர் கொடுக்கறது. கார் வச்சிருக்கிறவங்க கார் வாங்காதவங்கள போஸ்ட் பண்றது. அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? ஆபீஸ்ல வந்து இப்ப நம்மளுடைய லெவல்ல இருக்கிறவங்கள எல்லாரும் கார் வச்சிருக்கிறச்சே நம்ம கார் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இலக்காரமா பாக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட போறோம் அப்படின்னா கார்ல போய் இறங்கினா தான் அந்த ஹோட்டல்காரனே மதிக்கிறான். கார்ல போனோம்னா சார் வாங்க சார், கார் இல்லாம போனோம்னா ஒரு பைக்ல போனோம்னா சார் அப்படி ஓரமா நிறுத்திடுவாங்க அப்படின்றாங்க. தம்பி வணக்கம் தம்பி. நம்ம பைக்கா பைக்குக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து டோக்கன் வாங்கி. கார் வாங்கினப்போ எவ்வளவு ஹாப்பியா இருந்தது, அதை எப்படி எல்லாம் ஷோ ஆஃப் பண்ணீங்க? பெருசா சாதிச்ச மாதிரி இருந்தது. பெருசா சாதிச்ச மாதிரி எவ்வளவு ஷோ ஆஃப் பண்ணீங்க அந்த காரை வச்சு? எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரப்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? Long trips, Goa, Bombay, long drives, hill drives, exciting. இதெல்லாம் பிளான் பண்றதே அதுலயே. திருவர்காடுல பூந்து பழவர்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். கார் வாங்கின உடனேயும் அந்த ஹாப்பி ஃபீல் எப்படி இருந்தது, அந்த எப்படி ஷோ ஆஃப் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு ஸ்டேட்டஸ் அப்டேட், அப்புறம் பிடிக்காதவங்க எல்லாருக்கும் ஃபோன் போட்டேன். ஹலோ ஹவுஸ் ஓனரா? ஹவுஸ் ஓனர் அப்பள வேண்டாம் பேசுறேன். ஒரு 1 லட்சம் ரூபாய் தரேன், உன் பேரை பொம்பளை வாங்கிட்டு வச்சுக்கிறியா? நான் ரொம்ப நாள் யார் யாரெல்லாம் பார்க்காம இருந்தேனோ எல்லாரையும் போய் மீட் பண்ணேன். கார் வாங்கிட்டேன்னு காட்டுங்க. கார் வாங்கினேன்னு காட்டுறதுக்காகவே அவங்கள மீட் பண்ண போனேன். கார் வாங்கிட்டு எங்க கிடந்துச்சு? நம்ம குழந்தைகளா இருக்கும்போது கிடைக்காத சந்தோஷம் நம்ம குழந்தைங்க அனுபவிக்கதே அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. உங்க ஆசை நியாயமானது, உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து குழந்தைகளும் ஒய்ஃபோட அந்த இனிஷியல் வந்து அந்த கார்ல போட்டு சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைங்க இனிஷியல் அந்த பேர்லாம் போட்டு பாண்டி புல்லத்து பாண்டி அழுத்த மாட்டீங்க. சும்மா பால் கடைக்கு போனா கூட கார் எடுத்து நான் நின்று போயிட்டு வரேன். ஏன்னா பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான் அப்படி சொல்றது. சப்போஸ் யாருக்குன்னா மேரேஜ் வந்துச்சுன்னா மச்சே கார் எடுத்து வரட்டுமாடா பிக்கப் பண்றதுக்கு. ஐயோ இந்த நாயை நம்பி எப்படி உட்கார்றது? தேவையா ஹெல்ப் வேணா 2 நாள் யூஸ் பண்ணிக்கடா. நீ வரேன்ட்டு எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தா என் 10 கார்ல ஒரு கார் அமைச்சிருப்பாங்க. என்னோட உறவுக்காரர் ஒரு கார் வாங்கிட்டாருங்க, நம்மளால வாங்க முடியல. அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகும்போது அதுக்கு முன்னே வரியா போறியான்னு கூட கேட்க மாட்டாருங்க. போன் போடுவார், மாமா ரெடியா இருக்கீங்களா, என்ன விஷயம், ரெடியா இருங்க போலாம். வேகமா வருவார், என்ன மாமா கிளம்பிட்டியலா, கிளம்பிட்டு இருக்கேன். சரி நான் போயிட்டே இருக்கேன் வாங்க. இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? அவர் காரு வாங்குறத அடிக்கடி எங்கிட்ட காமிட்டு ஒரு சந்தேகம், அவருக்கு ஒரு சந்தோஷம். செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன், ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குற? சோ அன்னைக்கு தூக்கமே வரல. எப்படி அடுத்த நாள் கால் தந்து உள்ள போய் சும்மா போய் தொடக்கிறது, அழுக்கே எல்லாத்தையும் போய் தொடக்கிறது. இப்ப லாஸ்ட் எப்ப தொடச்சீங்க? வாயில் அடிக்க தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். அப்பா வந்து கார் வாங்கிட்டேன் வந்துருச்சு வீட்டுக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? அப்புறம் பக்கத்து வீட்டு பையன் வந்து பைக் எப்பவுமே எங்க வீட்டு வாசல்ல நிறுத்திருப்பான். இனிமே கார் வந்துருச்சு, நீ இனிமே உன் வீட்டு வாசல்ல நிறுத்திக்கோ.
அப்புறம் பசங்க கிரிக்கெட் விளையாண்டே இருப்பாங்க, கண்ணாடி எல்லாம் படிச்சுனா எங்க அப்பா திட்டு வரீங்க விளையாட கூடாது, நீங்க அங்க போய் விளையாடுங்க. அந்த ஏரியாவே காலி பண்ணிருக்கீங்க. துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பேசுறப்ப உனக்கு வேடிக்கை. எதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கார்கள்? அதுல என்ன சந்தோஷம்? So it is a necessity. அப்ப வீட்ல ஆளுக்கு ஒரு கார். ஓ, எத்தனை கார் மொத்தம்? 4 கார். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். இருக்கிற கார்ல 50% கார் இங்க இருக்கு. நீங்க இங்க இருந்து போறதுனா எவ்வளவு டிராபிக் ஜாப் ஆகுது? ஐ டோன்ட் கேர். நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எவ்வளவு கால வரையும் இன்னைக்கு வந்து நான் ஒரு ஆள் ஒரு சராசரியா வந்து சென்னையில ஒருத்தருக்கு வந்து சராசரியா ஒருத்தருக்கு 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னு வச்சுங்க. வாட் இஸ் தி கிரைம் மிஸ்டர் பார்சாரதி? அலட்சியம். 2 கார் 3 கார்னால ஒருத்தருக்கு ஒரு மணி நேரம் சராசரியா லேட் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு கணக்கு போடுங்க எவ்வளவு மணி நேரம் வேஸ்ட் ஆகுது. இது யாருடைய டைம்? அவங்களுடைய டைம் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? இவர் சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டையே அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளணும் போல இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற பணத்திமிர காமிக்கிறது தான் சார் அது நடக்காது. எப்படி அது பணத்திமிரன்னு சொல்ல முடியுது உங்களால? சாரி, கால பல்லு வலக்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமா, இது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காரை மெயின்டைன் பண்ணி அதுக்கு பெட்ரோல் போட்டு அதுல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர அந்த மனுஷனுக்கு தான் தெரியும். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். பெரிய மனுஷங்க பேசுற குத்திடுவேன். அது அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு 4 கார் வச்சுக்கணும், ஒரே கார் வச்சுக்கலாமே. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அது ஒரு நெசசிட்டி. அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாருங்க, திமிரு நினைச்சு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கார் வாங்கி தான் திமிர காட்டணும்னு அவசியமே இல்ல. என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். இது நீங்க நேச்சுரலாவே யோசிச்சு பார்க்கலாம். ஒரு கார்ல 4 பேர் 6 பேர் போக முடியும். போகும்போது 4 பேருக்கு 4 கார் வச்சிருக்குங்கிறது என்ன? It is my private matter. அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. ஆளுக்கு கார் வாங்கி வைக்கிற கேப்பபிலிட்டி அவங்கவுங்களுக்கு இருக்கிறதுனால தான் அவங்க வாங்குறாங்க. ஐயோ, எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் வந்து செலவே பண்ணாம ரொம்ப அழகா பேங்க்ல சேர்த்து வச்சு இருக்க கூடியவங்களும் இருக்காங்க. முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையில சார். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். பட் இவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கும் செலவு பண்ற தேவை அதிகமானது உங்கள மாதிரி ஆளுங்களால தான். இந்தியாவோட ஃபியூல் தேவை அது நீங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க. கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. நீ நிறைய கேட்ட, நீ கேளு. எங்க வீட்ல 3 கார் இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்காக்கு 1, எனக்கு 1. எங்க வீட்ல சரி வாங்க வேணா, ஒரு 3 கார் இருக்கு இல்லன்னா 2 கார் இருக்குன்னு சொன்னா கூட நானே வாங்க வைப்பேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். Because I have a passion towards driving all the brand cars. இது எப்படி பாக்குறீங்க? 3 கார்கள் 4 கார்கள் எந்த பயனும் இல்ல. நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். இதுக்காக ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல உங்கள மாதிரி ஆளுங்க ஒரு ஃபேமிலிக்கு 4 காருங்கும்போது ஃபியூல் தேவை அதிகமா தான் ஆகுது. உங்களுக்கு ஒதுக்குன நேரம் முடிஞ்சு போச்சு. நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஒரு காலத்துல சைக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தான், அது பைக்குக்கு மாறிச்சு. பைக் வந்து என் பறவைக்கு எல்லாரும் இந்த பக்கத்து கடைக்கு போற பொருள் வாங்குறது தான் யூஸ் பண்ணாங்களோ, கார் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஏப்பா, அந்த டீ கடை பாக்கி ஒரு 200 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கு. இப்போ நான் பைக்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், டஸ்ட் நிறைய வருது. your skin and all will become dirty. இப்போ நான் ஆபீஸ் போகும்போதே ஜாக்கெட் போடுவேன், ஒரு நிஞ்சா கேப் போடுவேன், ஒரு ஹெல்மெட் போடுவேன். ஆமா, மூடிக்கிங்க. ஏனா தேம்பல், அலர்ஜி, ஸ்கிராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துரும். மூடிக்கிங்க. திறந்து பார்த்தா வேத்து கொட்டிரும். ஹெல்மெட் போட்டனால முடி உளும். சோ இத நான் கார்ல போகும்போது ஏசி போட்டிருக்கேன், எல்லாம் கண்ணாடி இதெல்லாம் மூடி இருக்கேன், எனக்கு பொல்யூஷன் வராது. அப்ப பொத்தி வச்ச மல்லிகைப்பூன்னு சொல்லு. அதேதான். சோ நான் என்னோட ஹேர் ஸ்டைல் கலையாது, என் Dress எதுவும் ஆகாது. நான் எப்படி வீட்ல இருந்து கிளம்பணும் அதே மாதிரி தான் நான் ஆபீஸ்லயே போயிடுறேன். 8 hours later. மனுஷனாவீங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இந்த ரொமான்ஸ் மூடே இல்லன்னா கூட அந்த கார்ல தனியா கப்பல் போறச்சே இருக்கு. even create the other person's romantic mood. நம்ம பேசுறத வச்சு. எறும்பு நீ குறும்பு நீ கரும்பு. Well, not only for legally married people, but even for those who are not married, I think car is a great place for romance. கரெக்ட்ங்க, கரெக்ட். அதான் நான் சொன்னேன், கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. It is true. I'm not talking from my experience, but it's a general fact. சார், அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். பட் இருந்தாலும் மை சன் ஆல்சோ டிரைவ் பண்ணுவோம். அப்படி அந்த நேரத்துல பேக் சீட்ல நானும் வைஃப் உட்காந்துருப்போம். வைஃப் வந்து மடி மேல தலை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு அளவில்லாத சந்தோஷம். என்ன ரூட்டி அடிச்சு என்ன பண்றது? ஒரு குழந்தையா குட்டியா? என்னடி வயசாயிடுச்சு? எல்லாம் நேரம் ஒரு சுமார். இதை விட வேற என்னங்க? இதை விட சொர்க்கமே வேற இல்லங்கிற மாதிரி. அதிகமா அது இது எதுவும் இல்ல. லைட்டா இளையராஜா மியூசிக் போட்டுட்டு பையன் அப்பவே கார் ஓட்ட கத்து கொடுத்துட்டாங்க. பையனும் பொண்ணு முன்னாடி சீட்ல, நாங்க 2 பேரும் பின்னாடி சீட்ல. இவ்வளவுதாங்க சார். அவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கை சார் அது. ஸ்டேட்டஸ்க்காகவே கார் வாங்கினங்கிறவங்க யார்? என்னோட எங்கர் பிரதர்லாம் கார் வாங்கிட்டான். சோ அப்படின்னும் போது நான் கார் வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. என்ன குடும்பம் பார்த்தடா? உங்களுக்கு மத்தவர் மேல கூட போட்டி வரலாம், ஃபேமிலிக்குள்ள ஒரு போட்டி வந்து அதுக்காக ஒரு கார் வாங்குறங்க மேல சார். இது ஃபாஸ்ட் ஃபுட் காலண்டா, பந்தம் பாசம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயி போச்சு. சோ அதுதான், இது தோக்கடிக்கிறது மாதிரி எல்லாம் கிடையாது. பட் லாஜிக்கலா வீட்டுக்குள்ள இன்னொருத்தர தோக்கடிக்க முயற்சி பண்றதானே அது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நம்மளோட ஸ்டேட்டஸை காட்டுறதுக்கு அதோட கொஞ்சம் பெரிய கார் தேவை. நான் ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நீங்க மறுத்தாலும் மறுக்காட்டியும் இதுக்கு பின்னால நான் உன்னை தோற்கடித்தல்னு ஒண்ணு இருக்கு. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி
அது பார்த்தாலே தெரியுது சார். இது வீட்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிரும் இந்த உணர்வு. இது கார் இல்ல, இது காரை தாண்டி இதுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. தொழில் போட்டி எல்லாம் மறந்துடுவோம். அவன் தம்பி வாங்கிட்டான், அப்ப நம்மளும் வாங்கி. அது வந்து அவ்வளவு சரியான விஷயம் இல்ல ஃபேமிலிக்குள்ள. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. காருக்கு கவர் போடாம ஒரு வாரம் வச்சிருந்தேன். ஓ, கவர் போடாம. ஆமா, அந்த காரோட ஐகானிக் கலர் நான் வாங்கியிருந்தது கோல்டன் ஆரஞ்சு கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி எப்படி இருக்குது, வேஷம் போட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போற குழந்தை மாதிரி குண்டு. சோ அத வந்து கவர் போடாம வேணுனே ஒரு வாரம் ஓபன்லயே வச்சிருந்தேன். இத விட என்ன ஷோ ஆஃப் வேணும்? ஆமா, என்ன இது ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கிதானே. முத கார் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் அது உள்ள உட்காந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் எனக்கு டிரைவ் தெரியாதா, நான் டிரைவ் பண்ற மாதிரி போட்டோ எடுத்தேன், நண்பர்களோட எடுத்தேன். ஸ்டைல ஸ்டில் கொடுத்து போட்டோ எடுக்கலாம், என்ன ஓவியமேலா இருக்கு. அதுக்கடுத்து நான் அந்த கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்னுடைய பகுதிக்கு போகும்போது எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்ச மாதிரி நானே நினைச்சுக்கிட்டேன். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கிடைச்சிச்சா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல இவ்வளவு நாள் நான் இருந்ததுக்கும் இப்ப போறதுக்கும் எனக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. எப்படி நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். பிசினஸே டோட்டலா இம்ப்ரூவ் ஆயிடும். நான் இதுக்கு முன்னாடி வெறும் பைக்ல மட்டும் போய் ஒரு பார்ட்டியை கேன்வாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த பார்ட்டி மீறினா ஒரு 2 lakhs அல்லது ஒரு 5 lakhs பாலிசி கொடுப்பாரு. 3 லட்சம் 2 லட்சம் 1 லட்சம். இப்போ நான் அதே பார்ட்டியை நான் கார்ல போய் கேன்வாஸ் பண்ணும்போது சர்வசாதாரணமா 25 lakhs பாலிசி மினிமம். ஓகேங்களா? கார்ல போய் இறங்குறப்ப அதுக்கு ஒரு ரேட் இருக்கு. ஆமா அண்ணே 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே. 5000 rupees ஃபைனல். முதல்ல போய் ரொட்டேஷன் பைக்ல போய் பணம் கேட்கும்போது அவங்க ஒரு 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரு அளவு கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க. இப்ப போய் காரை நிறுத்தி ஒரு 50,000 கேட்டா டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. சோ கார் ஏற்படுத்தின இமேஜ் ஈவன் பேங்க்ல கூட நம்ம ஒரு பேங்க்ல கூட நம்ம ஒரு ரெகக்னைஸ்ட் பேசினா ஒரு டெசிக்னேட்டட் பேசினா அப்ரிஷியேட் பண்ணுவோம். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். யாருக்கும் எங்க வீட்டுல சொல்லவே இல்ல, சொல்லாமே சர்ப்ரைஸா தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. நாம கூட கார் வாங்கிருக்கோமா? ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா சொல்லவே முடியலன்னு சொல்லுங்களேன். அந்த ஒரு ஃபீலிங். எப்படி யாரெல்லாம் கூட்டி சொன்னீங்க? எப்பவுமே எங்க வீட்டுக்காரர் அவங்க தங்கச்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் தான் ஃபர்ஸ்ட். தலையை போட்டு பிச்சுக்குவான். அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். கார்னாலேயே வீட்லயே பயங்கரமான பிரச்சனைகள் தான் நிறைய. ஏதோ ஒரு ஸ்கிராச் பண்ணிட்டு வந்துட்டா வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி இதை எப்படி வந்து சொல்ல போறது, ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. புரியுதா? வீட்டுக்கு வந்த உடனே கார் எங்க கொடுத்தீங்க, கார் இந்த ஸ்கிராச் நீங்க பண்ணியே இருக்க மாட்டீங்க, நீங்க நல்லா டிரைவ் பண்ணுவீங்க, இது வேற யாரோ கொடுத்துருக்கீங்க. இப்ப நீ எங்க போயிட்டு வர்றேங்கிற உண்மையை சொல்லல, மூக்குல ரத்தம் வரப்ப. காரு அது ஒரு டாபிக் ஆகி ஒரு இயந்திரத்துக்கு கொடுக்கிற மதிப்பு கூட ஒரு மனுஷனுக்கு இல்லாத மாதிரி வந்து ஒரு ஃபீல். ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல, அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அது வந்து பர்சனல் யூஸ்க்கு தான் நம்ம வச்சுட்டு போனோம். சோ எல்லாரும் எடுத்து ஓட்டுறதுனால அதை நம்ம மெயின்டைன் பண்ணவே முடியாது. இவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவாரு. வாரி வாரி வழங்கும் கொடைவள்ளலே நீடூடி வாழ்க. யார் வந்து கேட்டாலும் இப்ப ஒரு 4 நாள் பேசிட்டு இருக்காங்கன்னா 5 நாள் சார் கொஞ்சம் கார் இங்க போகணும் கொடுக்குறீங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவாரு. கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணனா மாறிடுவான். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ அதனால எங்களுக்குள்ள சண்டை வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் நல்லாவே டிரைவ் பண்ணுவாரு. சொன்ன மாதிரி அது வந்து யார்கிட்டயாவது கொடுத்தாதான் அந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரி இருக்கும். சல்லியா நொறுக்கிட்டீங்களடா, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களா. சோ அதனால வந்து நம்ம மைன்யூட்டா பார்க்க வேண்டியிருக்கும். இது நம்ம நேத்து இல்லையே, இது எப்படி இப்ப கார்ல இந்த மாதிரி இருந்தோம், அப்ப யாருக்கும் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா போய் கேட்பேன். இந்த வீட்ல நீ புருஷனா இல்ல நான் புருஷனா? கார்ல ஒரு ஸ்கிராட்ச பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே என்னமோ எனக்கு அடிபட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இங்க சுவிட்ச் போட்டா அங்க லைட் எரியுதா? ஓஹோ. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு பேஷனா நினைச்சு நம்ம அந்த மாதிரி வாங்குறோம், நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதை பத்தி வேல்யூவே தெரியாது. ஹலோ, யார்கிட்ட பணத்தை பத்தி பேசுறீங்க? நாங்க பார்க்காத காசா, நாங்க பார்க்காத பணமா? அப்படி இருக்கும்போது இன்னொரு தேர்ட் பர்சன் கொடுத்தா கண்டிப்பா அவரோட திங்ஸே கிடையாது. அதை அவர் வேல்யூ பண்ணவே மாட்டார். ஒரு தேர்ட் பர்சன் வந்து வேல்யூ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? நாங்க வாங்கி கரெக்டா 1 வீக்ல பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்ட உடனே குடுத்தாரு. நான் கொடுக்க சொல்லிட்டே இருந்தேன். ஒரு அடி எடுத்து வச்ச சாலி வத்துறேன். அது பாரு, எப்பவுமே வந்து மனுஷங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்க காருக்கெல்லாம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த ஸ்கிராச்சஸ் இன்னமும் அப்படியே இருக்கு. கார் வந்து ஒரு இயந்திரம் தான். அதே மாதிரி நமக்கு தேவைப்படாத போது இன்னொருத்தர் கொடுக்கறதுல எனக்கு ஒன்னும் அது பெரிய ஆட்சேபனையா தெரியல. மணி கம்ஸ் டுடே கோட் சுமாரையா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாம். அதே மாதிரி நமக்கு தேவைப்படும் போது நம்ம கை நீட்டி கேட்கணும். அந்த சாரி, இது வரைக்கும் யார்கிட்டயுமே அந்த மாதிரி கேட்டது கிடையாது. நாங்க யாரோட காரும் நாங்க எடுத்து யூஸ் பண்ணதே கிடையாது. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. ஆனா இவர் மட்டும் தான் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அது எனக்கு ரொம்பவே எனக்கு வீட்லயே இருக்கிற ப்ராப்ளத்துல மெயின் ப்ராப்ளம் இதுதான். காரால தான் நிறைய ப்ராப்ளம் வரும். காப்பர் வேலை கனெக்ஷன்
கொடுத்தா மின்சாரம், தாலுக்காரில கனெக்ஷன் கொடுத்தா சம்சாரம். அது தொட்ட உடனே சாக்கடிக்கும், இது தொட்டதுக்கெல்லாம் சாக்கடிக்கும். சார் குடுக்கல் வாங்கலாம் பைசா கொடுத்துக்கலாமே. சரி பைசா கொடுங்க, அது என்ன காரை கொடுக்கறது? அப்ப காரா மனிதர்களா? மனிதர்கள் தான். காய்ச்சி என்னங்க பிரிச்சு காய்ச்சி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குழந்தாங்க பிரிச்சு பணம் காசு அவங்க கேட்கறது தானே சார் நம்ம கொடுக்க முடியும். அவங்க பணம் காசு கேட்டா அது நம்ம கிட்ட இருந்ததுன்னா கொடுக்க முடியும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தானே கொடுக்க முடியும். பீச்ல எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க. ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தாண்டா வைக்கணும். காரை விட ஏன் மனிதர்கள் உயர்ந்தவர்கள், நண்பர்கள் முக்கியமானவர்கள் நினைக்கிறீங்க? சார் மனிதர்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, காருக்கு என்ன இருக்கு? ரொம்ப பெரிய எஃபோர்ட் போட்டு நம்ம வந்து இஎம்ஐல பே பண்ணி வாங்குறோம். இப்போ நீங்க 10,000 ரூபாய் கேக்குறாரு அவரு, அது திருப்பி வரும் இல்ல வராம அது செகண்டரி. இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. வீட்டுக்கு நமக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் வாங்கி வைக்கிறோம். அந்த பொருளை கொண்டு போயிட்டு ஒருத்தங்க நாசம் பண்ணும்போது கண்டிப்பா கோபம் வரும். எனக்கு கண்டிப்பா வரும். பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. ஒரு நிமிஷம், கார் வாங்கி இது வரைக்கும் அந்த ஸ்கிராச்சஸ் அப்படியே இருக்காரு, சரி பண்ணாரா கேளுங்களேன். சரி அதெல்லாம் வந்து பண்றதே கிடையாது. அவர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாரு, அந்த காருக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. உங்க காரை நீங்க எவ்வளவு லவ் பண்றீங்க? ரொம்பவே லவ் பண்றான். ஆனா அது ஒரு 2% கூட அவர் அதுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாரு. அதுல வந்து ஆடியோ செட்டே போடல அவரு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதுக்கு தான் நீ இருக்கியே நான் ஸ்டாப்பா பேசிட்டே வருவியே, அதனால அது செட் எல்லாம் எதுக்கு தேவையே இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சப்ப கட்டு கட்டி அப்படியே வாய் மூட வச்சிருவாரு. உங்களோட பெரிய தொல்லையா இருக்கு. இங்க இருந்தா தொண்ணு பேசுவா போல இருக்கே. இந்த கார் வாங்கணும் அப்படிங்கிற இந்த டிரைவ் வந்து இந்த சொந்தக்காரங்க எல்லாம் கார் வச்சிருக்காங்கிற ஒரு பிரஷரும் ஒரு காரணம். 100% சார். 100%. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. யாரும் ஒண்ணு நம்மள வந்து இடிச்செல்லாம் சொல்ல போறது இல்ல. அவங்களே வெளியே கிளம்பும்போது நம்மள கூப்பிடுவாங்க. நாம வந்து அந்த ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும் கிளம்புறதுக்கு, நம்மள வெயிட் பண்ணி கூப்பிட மாட்டாங்க. மனசுல கஷ்டம் இருந்தா அத உடனே வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிறேங்க. அவங்க வந்து கேஷுவலா தான் போவாங்க. பட் நம்மளுக்கு நாமளே ஒரு ஹர்ட் ஃபீலிங், ஆஹா நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹர்ட் ஃபீலிங் இருக்கும். அப்ப நம்மளுக்கு கார் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருக்கும். வெறி பிடிச்சு வந்திருக்கேப்பா. அடுத்தவங்க எல்லாரும் கார் வச்சிருக்காங்க, கார் இல்லைங்கிறப்ப கொஞ்சம் பொறாம வரும். எவ்வளவு பொறாமையா இருக்கும்? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி, பயப்படாம கேளுங்க. மனசுக்குள்ள இருக்குங்க சார், வெளியே வருமா தெரியல. மனசுக்குள்ள இருக்கு, அடி மனசுல இருக்கு. நாமளும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. காரை வச்சு உங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன பிரச்சனை வருது? ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கிறோம். ஏன் கார் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ சென்னையில் நிறைய கால் டாக்ஸி வந்துட்டு ஃபோன் பண்ணா ½ an hourல வந்துருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம 8 லட்சம் கார் வாங்கி வீட்டு முன்னாடி நிப்பாட்டு? என்ன ராக்கு மாமனை கொஞ்சம் கூட மரியாதையாம பேசிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம் இஎம்ஐ கட்டணும் சார் அதுக்கு. நான் கேள்வி இங்க பேசிட்டு கடற்கரை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கு, நிறைய விஷயம் புரியாம பண்ணிட்டு இருக்குன்னு ஏதோ ஒரு தோன்றல் இருக்கு. ஆமா அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன் மாமா. நான் கார் இப்ப வேண்டாம்னு சொன்னேன் சார். அதுக்கு அவங்க அவசரப்பட்டு கார் வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம கார் தேவையில்லை. பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் முடிஞ்ச போற நம்ம கார் வாங்க. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. ஹவுசிங் லோன் 15 வருஷம் கழிச்சு முடியும் சார். எனக்கு இப்பமே சரியா கண்ணு சரியா 40 வயசு ஆச்சு. நான் எப்பதான் சார் கார் ஓட்டுறது? வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். கட்டி முடியறதுக்கு ஹவுசிங் லோன் முடியறதுக்கு 15 வருஷம் ஆகும் சார். நான் எனக்கு இப்ப 40 வயசு. நான் இஎம்ஐ முடியறப்ப 55 வயசு. என் கைதான் ஆடும். நான் கார் ஸ்டீரிங் பிடிக்க முடியாது. வேணும்னு ஏங்கி இட் ஷோஸ் தி growth of our life. ஹஸ்பண்டோட அச்சீவ்மென்ட் எங்களோட அச்சீவ்மென்ட், we are back of it. எங்களுடைய தொந்தரவும் புஷ் இல்லாம அவங்க வாங்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். மொத்தத்துல உன்னால ஊரெல்லாம் கடை, பிராந்தி கடைக்காரன் வந்து பெட்டி கடைக்காரன் வரைக்கும் நீ தேடிக்கிட்டு. கார் எடுத்துட்டு வரும்போதெல்லாம் அந்த லைன்ல நிறைய பேர் எல்லாம் ஐயோ இப்படி கார் வாங்கிட்டாரா, இப்படி வாங்கிட்டாரா, இந்த ஊர் என்ன வேலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன வேலைன்னு வாங்கிக்கலாம்னே. மலையாளத்தார் இப்படி கார் வாங்கிட்டாரா, என்ன மலையாளத்தான்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவரு ரொம்ப ஹாப்பியா இருந்து. அந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமா பார்த்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? யாராவது என்ன கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு எப்படியோ ஒரு மறக்க முடியாத ஒரு சீன் மாதிரி இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. மைண்ட்ல இருக்குது அந்த சீன். ஆமா கண்டிப்பா இருக்கு. அந்த கார்ல ஏறி உட்கார்ந்து அந்த டோர் ஒரு சாத்தோன்னா ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில அப்பா. ரொம்ப எக்ஸைட்மெண்ட் வந்து என் பொண்ணோட பேர் வந்து பின்னாடி இதுல எழுதினது. பேரு, ஊரு, விலாசம் எல்லாம் சொல்லு. முப்பாத்தா. தேங்க்ஸ் a lot. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பா எம்மகிட்ட முடிச்சுப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். போ போ போ. அவனை சொல்லிட்டு எந்திரிச்சு போ. போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க.